ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். மைக்கில் வாசிக்கலாமாமா? மைக்கு கொடுங்க, மைக்கு கொடுங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் எடுக்குமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கோ. நீங்க தந்திருக்க ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. தாழ்த்தி அர்ப்பண செய்கிறோம். அமீர் பெரிய மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு வார காலமா இந்த ஒரே வார்த்தையை தான் தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஆமென். என்ன வார்த்தை? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அதிகாலையில ஆன்லைன்ல இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நைட்டு ப்ரேயருக்கும் நான் அதிகமா எனக்குள்ள ஆவியானவர் இதுதான் போட்டார். இதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அதே வார்த்தை தான் ஆண்டவர் மீண்டும் சொல்றார். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல்னா துக்கம். யோபை குறிச்சு தியானிச்சோம், மொர்தெகாயை குறிச்சு தியானிச்சோம், நினிவேயின் ஜனங்களை குறிச்சு தியானிச்சோம். இப்படி சாம்பலை குறிச்சு நிறைய தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். எவர்கள் எல்லாம் துக்கப்பட்டார்களோ, சாம்பல்ல உட்கார்ந்தார்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? சிங்காரம் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப நான் நம்புறேன், இந்த ஆறாவது வந்திருக்கிற தேவ பிள்ளைய, உன் சாம்பல் வாழ்க்கை ஒண்ணு விட்டு முடியுது, சிங்காரம் ஆரம்பமாவது. அப்படின்னா துக்க நாட்கள் முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் ஒண்ணு சொல்லல, உன் துக்க நாட்கள் முடிந்து போ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, யாரெல்லாம் துக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது, உன் சந்தோஷ நாட்கள் ஆரம்பமாகுது. ஆமென். இந்த வார்த்தையோடு கொஞ்ச நேரம் தான் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க போறோம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. நல்ல கையில தட்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆமென். ஆமென். கலங்காதே மகனே, ஆமென். கலங்காதே மகளே. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீ துக்க முகமா இராதே. ஆமென். நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? சிங்காரனா கொஞ்சம் சிரிப்பு வராண்டாமா? ஆமென். நீ துக்கத்தோடு இராதன்றார். ஒண்ணு சொல்லட்டுமா? உன்னை பரலோகத்துக்கு போகிற பாதையெல்லாம் உன்னை தடை செய்ய மாட்டான் பிசாசு. ஏதாவது தடை வந்துட்டுனா, கொஞ்சம் பலவீனம் வந்துட்டுனா, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் வச்சா 2 நாள் உபவாசம் பண்ணியாவது என்ன செஞ்சிருவேனே, சரியாயி எங்க போயிருவ? அதை பிசாசால் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? நீ துக்கத்தோடு இருக்கணும். இதை செய்வான். எப்படி இரு? எப்போதும் அழுவுனி முஞ்சாயிரு. எப்படி இரு? அபிஷேகத்துல நிரம்பி அழது, அதை சொல்லல. ஆத்து மக்களுக்காய் பாரப்பட்டு கதறது, அதை நான் சொல்லல. தேவையில்லாத காரியத்துக்கு எப்போது என்னதான்? துக்கம் தான். என்ன? துக்கம் வந்தாலே அதுக்கெல்லாம் ஒண்ணு வந்துடும். புலம்பல் வந்துடும். பிளஸ்ஸிங்கான எந்த வார்த்தையும், நல்ல வார்த்தையும் வாயில வராது. என்ன அப்படி பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க, என்ன அப்படி திட்டுறாங்க, என்ன இப்படி திட்டுறாங்க அப்படின்னு என்ன செய்யும்? துக்கத்துக்கு மேல என்னதான் வந்துகிட்டு இருக்கு? துக்கம். அப்போ சாம்பலுக்கு பதிலா கர்த்தர் என்னத்தை தராரு? சிங்காரனா என்னன்னு சொன்ன? அழகு. உங்களை அழகாக்குனா நீங்க துக்கமா இருப்பீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள்
துக்கமா இருக்கிறதுனாலயே நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க. மீண்டும் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கமா இருந்ததுனாலயே நிறைய ஆசீர்வாதத்தை இணைஞ்சிட்டீங்க. இயேசுநாதரை கட்டாயிட்டமா, இயேசுநாதரை அவரை எங்க வச்சாச்சு? கல்லறைக்குள்ள வச்சாச்சு. கல்லறைக்குள்ள வச்சு அவரு உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப சீசர்கள் போறாங்க, அதிலும் ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? துக்கத்தோடு அழுதுகிட்டே இருக்கா. துக்கத்தோடு அழுதுகிட்டு இருந்தா இயேசு கண்ணுக்கு தெரியல. எப்படி? துக்கத்தோடு அழுதுகிட்டு இருந்தா யாராதான் தெரியுது? இயேசு தோட்டக்காரரா தெரியுது. நான் சொல்ல, நீ துக்கத்தோடு இருந்தா இயேசு உன்னால பார்க்க முடியாது. இயேசு சத்தம் கேக்குத, என்ன கேக்குறாரு? இயேசு தானே கூப்பிடுறாரு, ஸ்துரியே. நான் சொல்றேன், அங்க தள்ளி நின்னுக்கிட்டு, இந்த பக்கம் அங்க தள்ளி நின்னுட்டு என்ன மேசாக்கு பிரதர் உடனே ஒளிர அண்ணேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே எனக்கு நான் இங்க மாதிரிதான் நிக்கேன். யார் தான் கூடான்னு தெரியும். நான் சொல்றது புரியுது, முடியுதா உங்களுக்கு? பிரதர் மேசா கூப்பிடுறார். நான் திரும்பி கூட பார்க்காம பிரதர் மேசாக் பவுல் என்ன அப்படின்னு கேட்பனா கேட்க மாட்டானா? கேட்பனா கேட்க மாட்டானா? இப்ப இவ அழுதுகிட்டு இருக்கா. இயேசு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? சத்தம் பிடிபடல. ஏன்? அததான் சொல்றேன், பாயிண்ட் முக்கியம். ஏன்? துக்கம். அழுதுகிட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, அழுதுகிட்டே, அழுகையை நிப்பாட்டே முடியல, அழுதுகிட்டே இருக்கா. சத்தம் பிடிபடல. இப்ப சொல்றா, தோட்டக்காரர் எண்ணி முன்னாடி வந்து நிக்கிறாரு. யார? இயேசுவை யாரா பாக்குறா? தோட்டக்காரர். ஏன் தோட்டக்காரரா பார்க்க வந்துச்சு? துக்கம். அதான் சொல்லிட்டு இருக்கேன், துக்கம். தேவையில்லாம துக்கம், தேவையில்லாம பாரம், தேவையில்லாம கவலை, தேவையில்லாம. நான் சொல்ல, உங்க கண்களிலே சிந்தப்படுகிற கண்ணீர் சாதாரணமானது அல்ல, அது விளையேற பெற்றது. ஆனா தேவையில்லாத காரியத்துக்கு சிந்தாத. ஆமென். தேவையில்லாம நீ அழக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ தேவ பிள்ளை, சந்தோஷமாயிரு. நீ அதுக்கப்புறம் அவரு வெளிப்பாட கொடுக்குறான்னு வைங்களேன். அப்ப ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, இவர்தான் அறிய முடியல, ஏன் பார்க்க முடியல? துக்கம், அழுக. சந்தோஷமா இருந்தா தான் சாமுவேலை காண முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா, அவ அழுதுகிட்டே இருந்தாளா, துக்கத்தோடு இருந்தால ஒரு சமயம். ஆனா வேதம் சொல்லுது, அவ அப்புறம் துக்க முகமா. அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியும். ஆமா, இருதயம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா முகத்துல வந்துடும். அவ என்ன 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 செய்யலையா? அப்புறம் துக்கமுகமா இல்லாம இருந்தா தான் தீர்க்கதரிசியை காண்பாய். கர்த்தருக்கு பேசுறாரு, நீ சந்தோஷமாயிரு. சாமுவேல் எழுமுவா, சாமுவேல் எழுமுவா, தீர்க்கதரிசி எழுமுவா. தான் முதல் பேர் சபையில ஒரு தீர்க்கதரிசி உன் பிள்ளை எழுமுவா. நீ துக்கமுகமா இருக்காத. ஆமா, எத்தனை முறை கர்த்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னுமா துக்கம் வேண்டான்ற? நீ துக்கமா இருக்க வேண்டாம். எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, நன்மை நினைச்சு பாரு. உன் பிள்ளை சாமுவேலா எழுமுவான். அவன் பேரே சாமுவேலா. கர்த்தர் தீர்க்கதரிசியா சொல்றாரு, அவன் பேரே சாமுவேலா. அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் எழும்ப பண்ணுகிறார். எனக்கு ஒரு யார் பேசுறாரு வந்த, எனக்கு போட்ட வார்த்தை இதுதான். சிங்காரமா ஆக்க போற தேவ பிள்ளை. நான் நம்புறேன், சாமுவேலின் அம்மா
துக்கமா இருந்திருந்தா கர்த்தர் சாமுவேலை கொடுத்திருப்பாரா? Yes? சிலர் உங்களை துக்கப்படுத்தினது நல்லது. ஆமென். பெனினாள் அண்ணால என்ன பண்ணாளா? வேதனைப்படுத்தினா. நான் நம்புறேன். அண்ணா, நான் வசனத்தெல்லாம் எடுத்து சொல்ல முடியும். வேதனை நிமித்தம் தான் எங்க போய் அழுதா? தேவ சமூகத்துல. ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு. ஆமென். நீ சமாதானத்தோட போ. ஆமென். கர்த்தர் உனக்கு நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிட்டு வராங்க. திரும்ப எங்கதான் வரா? வீட்டுக்கு. அதே வீட்டுக்கு. அதே வீடு. இப்போ அவ துக்கப்படுத்தி இருப்பாளா? கண்டிப்பா. அதே பெண்ணினா வேதனைப்படுத்தி இருப்பாளா? கண்டிப்பா செஞ்சிருப்பாளா? செஞ்சிருக்க முடியாளா? செஞ்சிருப்பா. இவ எப்பெல்லாம் பேசுறாளோ அப்பெல்லாம் ஒரு தட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. சிரிப்பு வருது. ஏன்? துக்கமுகமா இருந்தா சாப்பாட முடியாது. எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வேதனை நிறைஞ்சு போய் கிடக்கு, இதுல வேற சாப்பாடு வேற கேக்குதாங்க. ஆமா ஆமா. வேதம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. அவள் போஜனம் செய்தாள். துக்கமுகமா இல்ல, அவன் என்ன பண்ணா? போஜனம் செய்தான். இவளுக்கு ஒண்ணுமே ஓடல. யாருக்கு? பெண்ணினாளுக்கு. நான் சொல்றேன், உன் மூலமா சாமுவேல் எழும்பணும்னா சில ஆட்கள் இப்படி எழும்பித்தான் வச்சிருப்பாரு. இது வெளியிருந்து வராது. வெளியிருந்து வராதுங்க. எங்கதான் இருக்கும்? குடும்பத்துல. குடும்பத்துக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவதான பெண்ணினா. வெளியிருந்து எல்லாம் எவனும் பேச முடியாது. வெளியிருந்து எவனா பேசினா எழுக்கானாட்ட பதில் சொல்ல முடியாது. ஆனா உள்ள இருந்தே ஒருத்தி பேசுறான். ஆமே. ஃபர்ஸ்ட் பேசினா துக்கப்பட்டா அழுதா ஆண்டோடைய வார்த்தை கொடுத்து சந்தோஷமா வாரா. வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிட்டா இருக்கா. இவ்வளவு நேரம் சாப்பிடாத இருந்த, சஞ்சலப்பட்ட, கண்ணீர் வெடிச்ச, கதர்ன. இப்ப பாரு மலடி என்ன சொல்றா? இயேசு என்ன சொல்றாருமா? உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்துல உங்கள் பேலன் மிகுதியா இருக்க. கர்த்தருடைய ஆவி எனக்கு சொல்றாரு, உன்னை துக்கப்படுத்துற காரியம் நிறைய இருக்கலாம், ஆனா நீ துக்கப்படாத, நீ சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்க சாமுவேல் எழும்புறான். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இயேசு அல்லது ஆண்டோடைய சீசர்கள் 120 பேரு இந்த பரிசுத்தாயை பெற்றுக்கொண்டாங்க தானே? ஆமென். அந்த பரிசுத்தாயை பெற்றுக்கொண்டது கூட துக்கத்தோடு தான் பெற முடியாது. இயேசு பரமேறி போகும்போது எல்லாரையும் கூட்டு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரா? ஆமென். ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதிச்சுட்டு சொன்னாரு, நீ எங்க இருந்து போயிடாத, எருசலேம் விட்டு போயிடாத, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. வேதம் சொல்லுது, சீசர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோட. அந்த வசனத்தை வாசித்திடலாமா கொஞ்சம்? ஜீசஸ்னே. அப்போஸ்தலர் வாங்க. அப்போஸ்தலர்ல Thank you, Jesus. அந்த வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? சந்தோஷத்தோட நாடோறும். அந்த வசனம் அப்படி வரும். நாடோறும் எங்க இருந்தாங்களா? நாடோறும் வரும். Thank you, Jesus. நல்ல ஒரு வார்த்தை அது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஊடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட. லூக்காசு விசேஷம். லூக்காசு விசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 52, 53 வாசிங்க. ஆமென். மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். எப்போ? பரமேறி போனதுக்கு அப்புறம் மிகுந்த துக்கத்தோடு அப்படியே இருந்தாங்க. இல்ல 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 அதெல்லாம் பரிசுத்தாவின் வல்லமைய வரத்தனி பெறணும்னா சந்தோஷத்தோடு தோத்திரம் பண்ணிட்டு. ஆமென். அப்படித்தானே போட்டிருக்க பைபிள்ல. சந்தோஷத்தோடு நாடோறும் எருசலேமுக்கு வந்து நாடோறும் ஞாயிறு தோறும் அப்படியா போட்டிருக்கு. மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அபிஷேகம் பெறுவதற்கு வழியே அதுதான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தி பெற்றெடுத்தா, அவன் பேரு போடல, ஆனா அவங்க சகோதரர்கள் பேரும் போடல, ஆனா அவன் பேர் மட்டும் போட்டிருக்கு. என்ன பேரு? யாபேஸ். என்ன பண்ணாலாம்? துக்கத்தோடு இந்த பிள்ளை என்ன துக்கமோ தெரியல. வேதம் சொல்லுது அவருடைய சகோதரருக்குள்ள யாரு கனமா இருந்தாராம்? இந்த யாபேஸ் கணம் பெற்ற மனுஷனா இருந்தானா. என்ன துக்கமோ, ஒருவேளை கணவர் இறந்தாரோ அது தெரியல, பிள்ளை பெறும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சோ அது தெரியல. ஆனா துக்கத்தோடு பெற்ற பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்துட்டான்? யாபேஸ்னு பேர் கொடுத்துட்டான். அவன் பார்த்தான், துக்கத்தோடு பெற்ற பிள்ளைனா பேர் கொடுத்தான்னு சொல்லி அவன் ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தேவரீ என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, என் எல்லை நினைச்சீங்க, பெரிதாக்குங்க, உமது கரம் என் மேல இருக்கட்டும். என்ன வார்த்தை சொல்றாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் அந்த வார்த்தை முக்கியம். அவன் வேண்டிக் கொண்டதுபடியே தேவன் அருளினார். ஆமென். ஆமென். துக்கம்னு பேசிட்டு இருக்காப்பா, ஆனா துக்கப்படாத அளவுக்கு கர்த்தருக்கு கிருபை தாங்க என்ன காத்துக்கொள்ளன்னு சொன்னா தேவ கிருபாவை காத்துச்சு. ஆமென். 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 அப்போ நான் சொல்றேன், ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம் வந்தா தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிற நீங்கள் துக்கத்தோடு இருக்கிற ஒருவரை விசாரிக்க முடியாது. கண்டிப்பா. பிறருக்கு விடுதலையான வார்த்தை உங்களிலிருந்து வராது ஆவாது. நானே இங்க அட்டப்பு இருக்க. அப்ப நீ எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு. அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை ரசத்துல பலன் இல்லாமல், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், ஆமாப்பா, சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். தேவனுக்குள் களிகூரும். அல்லேலூயா. உன்னை துக்கப்படுத்தும்படி இந்த உலகத்துல நிறைய காரியத்தை பிசாசு கையில எடுக்கிறான். ஆனா நீ கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமா இரு. நெகேமியால வாசிக்கிறோம், அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்த உடனே 8வது இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆமா, வாசித்த உடனே எல்லாரும் ஓட அழுதாங்களாம். ஆசாரிகள் வந்து சொன்னாங்க, நீ அழாத, இது என்ன நாள்? இது பரிசுத்தமான நாள். ஆனால் நீ என்ன செய்யாத? அழாத. மாறாக என்ன செய்ய? நல்ல புசித்து மதுரமானதை குடிச்சு ஒன்றுமில்லாதவனுக்கு கொடுத்து, இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசார வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் தெரியுமா சொல்லிருக்கு? பலவீனம் மகிழ்ச்சியா இல்ல, துக்கத்தோடு இருக்கிறதுனால பலவீனம். சில பலவீனம் மாறனா சந்தோஷமா இருங்க. ஆமா, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆமா.
ஒருவேளை பலவீனமா இருந்துச்சுன்னா அந்த பலவீனம் என்ன செஞ்சிடும்? மாறும். நம்புறீங்களா? கொஞ்சம் ஓபன் பண்ணிடலாம். கொஞ்சம் ஓபன் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓபன் பண்ணிடுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க இன்னொன்னு சொல்றேன். இதுல ரகசியம் இருக்கு. சிலர் பரிசுத்தமானணும், அதுக்காக முயற்சி, அதுக்காக நான் தப்பு நான் சொல்ல வரல. பரவாயில்ல. கவனிக்கணும். இது என்ன நாள்? இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். ஆனா நினைச்சாத, விசாரப்படாத, அழாத, எப்படி இரு? மகிழ்ச்சியா இரு. சந்தோஷமா இருந்தா பரிசுத்தம் தானா வரலையா? ஆமென் 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 ஆமென். துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா பரிசுத்தம் அடைய முடியாது. துக்கப்பட்டு இருந்தா பலன் அடைய முடியாது. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய பலனால் நிரப்பப்படணுமா, நிரப்பப்படக்கூடாதா? கண்டிப்பா நிரப்பப்படணும். சந்தோஷப்படியா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், நிறைய வார்த்தை இருக்கு. அதான் தயாரம் நமக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. ஆவியின் கனில முதல்ல என்ன கனி? ரெண்டாவது இச்சை அடக்கம். இல்ல இச்சை அடக்கம். நான் எழுதினோம்னா அப்படிதான் எழுதிருப்பேன். அல்லேலூயா. எப்படி இச்சை அடக்கம்? இச்சை அடக்கம் பாரு, அப்பதான் சந்தோஷத்தை வர முடியாது. அப்படி எழுதல பவுலுக்கெல்லாம் தீரல. ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டாவது எப்படி இரு? சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருந்தா இச்சை அடக்கம் தானா வரப்போகுது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கணவன் மனைவி சந்தோஷமா இரு. ஆமென். பிள்ளைகள் பெற்றோர் சந்தோஷமா இரு. ஆமென். ஊழியத்துல தான் பாஸ்டர் விசுவாசப்படி சந்தோஷமா இரு. ஆமென் ஆமென். சந்தோஷமா இருந்துட்டாலே நிறைய ஆசீர்வாதம் வரும். ஆமென் ஆமென். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ரூம்ப பூட்டிட்டு பாட்டை பாடி ஆடுங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. யாரையும் ஓடிடும். ஆமா, ஒன்று சொல்லட்டுமா? இந்த சந்தோஷத்தை பெற நிறைய வழிமுறை. இயேசுவை ஆராதிச்சதுனால சில வீட்டுல என்ன உழுது? அடி உழுது. உழுதா? திட்டு உழுதா? உழுது. உனக்கு என்ன வரணும்? அப்போ சந்தோஷம் வரணும். சந்தோஷம் வரணும். பரலோகத்தின் தேவனானவர் இந்த சந்தோஷத்தை உனக்கு வைக்காரு. ஆமென் ஆமென் ஆமென். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கியா? அதை அனுபவிக்கியா? நீ உருப்படவே மாட்டேன். இப்பதான் உருப்படாத வழியை பார்த்துருப்ப. ஆண்டவர் நடத்திருப்பாரு. என்னதான் அப்படி சொன்னாங்க. நீ என்ன பண்ணா? அல்லேலூயா. நான் துக்கப்பட்ட நினைக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். சந்தோஷப்பட பட உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு குவிப்பார். ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்ப செய்வாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா தான் இவங்க சந்தோஷப்படுத்த முடியும். ஆமென். சில ஊழியர்கள்லாம் வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனா அதை கேட்கறதுக்கு தகுதி இருக்கணும். என்ன வார்த்தை? சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறா அப்படிமா? முதல்ல நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருந்தா அந்த வார்த்தை கேட்க முடியும், இல்லையா? சந்தோஷப்படுத்த முடியும். இன்னும் எனக்கு இது ஆவியார் சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுமா? ஒருத்தனை சந்தோஷத்துக்குள்ள நடத்திருக்கணும். ரட்சிப்புகளை நடத்திருக்கோம். சந்தோஷம் நடத்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புகளை ரட்சிப்புகளை நடத்திருக்கோம். நடத்திருக்கணும். அவன் அபிஷேகத்தை பெற வச்சு, விடுதலை கொடுத்து அபிஷேகம் பெற வச்சு, ஞானஸ்தானம் பெற்று சாட்சியா வாழ்கிற அனுபவத்துல நடத்திட்டு கேட்டா சரின்னு சொல்லலாம். ஆமென் ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு வாழ்க்கைனா சந்தோஷம் இருக்கும். அதான் வரலையா? ஏன் வருதா வரலையா? பிசாசை துரத்துவீங்களோ? அப்படி துரத்துங்க. கிருபை தந்திருக்காரு. ஆமென் ஆமென் ஆமென். ஆமையா தந்துட்டாரியா கிருபை. ஆமென். நீ செயல்படணும். ஆமென். முடிக்கக்கூடிய நேரம் தான் இப்ப வெளியே போக முடியாது. ஜீசஸ். மழையை ஏசப்பா தம்பிட்டு இருக்காரு. ஆமென். ஸ்தோத்திரம். சந்தோஷம் தானே? தெய்வம் மழையை தாரான்ல. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியம் சொல்றது, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரு காரியம் சொல்லி நான் அவங்க ஆவிகளை நடத்தி முடிக்கிறார் விரும்புறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ரெண்டு காரியம். ஒன்று, பரிசுத்த ஆவியை இன்னைக்கு தான் பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு தான்
வச்சிருக்கீங்க பரிசுத்த ஆவியா இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்க. அப்படிதானே? பரிசுத்த ஆவி பெற்றவங்க ரொம்ப துக்கமான விஷயம். அளவிடப்பட முடியாத சந்தோஷம். இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு வசனம் சொன்னாங்க, மாற்றி மாற்றி அவன் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவரை தமது ஆவியினால் அளவில்லாமல் கொடுத்து. ஆமென். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவி பெறும்போது சந்தோஷமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சா? துக்கமா இருப்பா, வேதனையா இருப்பா. ஹல்லேலூயா. அப்படியே இருந்துச்சு. அப்படி இல்லல. சரி, இன்னொன்னு சொல்றேன். நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ஞானஸ்நானம் பெற்ற அன்றைக்கு, ஆமென். என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ரொம்ப துக்கமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சா? ஒன்று பரிசுத்த ஆவியை பெற்ற அன்னைக்கு, இன்னொன்று ஞானஸ்நானம் பெற அன்னைக்கு. எப்படி இருந்தியா? சந்தோஷமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சா? சந்தோஷம். முத்து சந்தோஷமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சா? அந்த சந்தோஷம் தொடரணும்ன்ற, அந்த சந்தோஷம் வளரணும்ன்ற, கர்த்தர் அதான் விரும்புறாரு. ஏன்னா பரலோகத்தின் தேவன் எழுதி வச்ச வார்த்தைகளை எப்பெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறியோ அப்பெல்லாம் பரலோகத்தின் தேவனானவன் தன்னுடைய சந்தோஷத்தை நிரப்புறாரு. பரிசுத்த ஆவி கொடுத்தது பரலோகத்தின் வாக்குத்தத்தம். ஆமென். ஞானஸ்நானம் பெறுவதோ பரலோகத்தில் உள்ள எழுத்து. ஆமென். அப்ப அந்த சந்தோஷம் உனக்குள்ள என்ன செய்யணும்? வர வர விருத்தி அடைய வேண்டும். வர வர விருத்தி அடைய நம்ம வாசித்த பகுதி ரட்சிக்கப்படாத ஜனத்துக்கு அல்ல, சியோனிலே. எங்க எழுதப்பட்டிருக்கும் போது வார்த்தையே சியோனிலே. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு தான். என்னன்னு சொல்ல போனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்துக்கு தான். துக்கத்தோட இராத, சந்தோஷமா இரு. ஆமென். 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 தேவ பிள்ளைகளை சாத்தியமாக்க முடியுமா? முடியாதா? முடியும் 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 முடியும். ஆமென். எல்லாருக்கும் பாடு பிரச்சனை வேற இருக்கியா? ஆனா கத்திரைங்களை உள்ள வச்சுட்டு உள்ள வந்துட்டார். உள்ள ஒருத்தரை வச்சுட்டு துக்கமா இருந்து அழுதுகிட்டே இருந்தா நல்லா இருக்கு. உங்க பிள்ளை எந்த நேரமா அழுதுகிட்டே இருக்கு, எப்படி இருக்க முடியும்? சரியாரா பாருங்க. வெளியே இருந்து வாரீங்க, உங்க பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன மூச்சு? அழுகுடி மூச்சு. சரியா தெரியுமா தெரியாதா? அடியோடு திரும்ப ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கவனுக்கு என்ன வந்துடும்? அடி விடுங்க. வெளியே வந்தவன அப்பா வெளியிருந்து வராரு, பிள்ளை துள்ளி குதிச்சு அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அம்மா வெளியிருந்து வராங்க, அம்மா வந்துட்டாங்கன்னு சும்மா குதிக்காத, சந்தோஷப்பட்டா பாக்கெட்ல இருந்து தானா வரும் கிட்டு. பாக்கிட்ட இருக்கு தானா எழுதிருமா. அப்ப ஆண்டவருக்குள்ள நீ சந்தோஷமா இருந்துச்சேனா ஆண்டோடைய பாக்கெட்டு வந்து தானா வரும். ஆமென். ஆமென். நிறைய ஆசை சொந்தரிக்க முடியல. ஏன் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. சாப்பிட ஒண்ணு இல்லையா, குடிக்க ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா. எந்த நேரம் என்னதா ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் ஜோமியாச்சு, உபவாசமும் பண்ணியாச்சு, ஒண்ணுமே இல்ல. அவர் ஒண்ணுமே செய்யல. சந்தோஷமா இரு, முதல்ல எல்லாம் வரும். ஆமென். 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 சொல்றேன், எல்லாம் இருக்குதுனால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களோ? இல்ல இல்ல. எல்லாம் இருப்பதுனால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இல்லவே இல்ல. இல்லங்க. நான் சொல்றேன், எதுவும் வேண்டாம், இயேசு கூட இருந்தாலோ எல்லா நாளும் சந்தோஷம். ஆமென். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, சந்தோஷமான அனுபவம் பரவணும். ஆமென். ஒரு சீசர்கள் வழி பிரயாணத்துல எப்படி போயிட்டு இருந்தாங்க? துக்கத்தோடு வருத்தமான செய்திகளை பேசிக்கொண்டு. துக்கமான வருத்தமான செய்தி. எந்த நேரம் என்ன செய்தி தான்? இயேசு அடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க.
அவ்வளவுதான். நம்மளும் இருந்தோம்னா நம்மளும் தொலைச்சிவானுங்க. துக்கத்தோடு போறவரோடு இயேசு விட்டாரா? இல்ல விடல. துக்கத்தோடு நீங்க இவ்வளவு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க, இப்படி போகுது ஒரு 2 இடம் அப்படின்னு விட்டாரா? இல்ல விடல. போய் என்னடா பேசிட்டு போறிய? அவங்களாம் இது தெரியாதோ? நீ அந்நியரா நீர் அந்நியரா இருக்கிறீரோ? எவைகளா இப்ப விவகாரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டாரும் ஒரு புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே, வேத வாக்கியத்தை விளக்கி காட்டினாராம். போட்டுதா இருதயம் எப்படி மாறிட்டு, ஒழுந்துட்டு எரிஞ்சிட்டு துக்க முகம் மாறிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. துக்க முகமா போனவங்க இப்போ சந்தோஷத்தோட சந்தோஷ முகத்தோட எங்க வரான்? எருசலேம். எருசலேம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு ஏன் போக முடியல, ஜெபத்துக்கு ஏன் போக முடியல? என்ன முகம்? துக்கம். துக்கமா இருக்கியா? என்ன வேதனை, வேதனை தீரல, பாடு ஓயல, நீ சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நான் சொன்னேன், கணவன் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமென். பிள்ளைகள் பெற்றோர் சந்தோஷமா இருங்க. ஆமென். சர்ச்சில் நம்ம கூடி இருக்கிறவங்க எதுக்கு? சந்தோஷமா இருக்கு. மனமகிழ்ச்சினா என்னதான் ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பார். சந்தோஷமாயிருங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியுமா முடியாதா? முடியும் முடியும் முடியும். முடியும். முடியாம எதுவும் எழுதி வைக்கல. இல்லையா? ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம்னா சந்தோஷமா இருப்பேன். என்ன நடந்தாலும் சந்தோஷமா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நதி உண்டாம். எங்க போட்டிருக்கு? ஒரு நதி உண்டு. சங்கீதம் 46 தானே? அது என்ன செய்யுமா? அது சந்தோஷ நதி. உனக்குள்ள நதி புறப்படணும். சந்தோஷமா இருந்தா புறப்பட்டுருன்ற. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். சில பல வியாதிகளுக்கு காரணமே இன்னைக்கு என்னதான்? துக்கம். துக்கம் தான். சில பலவீனங்களுக்கு காரணமே என்னதான்? துக்கம். துக்கம். சகோதரரை பார்த்தா என்ன வரந்துக்கு? ஜெபிக்கிறவனை பார்த்தா என்ன வரந்துக்கு? சந்தோஷம் வர மாட்டேங்க. ஊழியக்காரரை பார்த்தா என்ன வரந்துக்கு? சந்தோஷம் வர மாட்டேங்க. சந்தோஷம் வரணும். நான் எங்க போனாலும் சரி, எந்த ஊழியக்காரனாலும் நமக்கு ஒரு சிரிப்பு தான், சந்தோஷம். ஏன்? ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது. சந்தோஷம் வரணும்ல. அல்லேலூயா. யாரு? ஒரே பரலோகத்துல போய் ஒன்னா தெய்வத்தை ஆராதிக்க போறோம். அதனால இந்த உலகத்துல எந்த மனுஷனை பார்த்தோம் மூஞ்ச சுழிக்காதீங்க. உங்களை பார்த்து சுழிச்சு போட்டோம். ஆனா நீங்க நினைச்சாதீங்க. ஆமென். முகநாடி வேறுபட கூடாது. பிரைஸ் லார்ட் பிரதர். காய்மரம் பார்க்காத. காய்மரமா பார்க்காத. அசுத்தாய் உள்ள வந்துரும். அசுத்தாய் பல்லதாய். ஆமா, வேண்டாம் வேண்டாம். ஓகே. அல்லேலூயா. நல்ல செய்தி உங்களுக்கு பரவட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நெகேமியா 2:2 வாசிங்கன்னா என்னமா இருக்காராம் இவரு? துக்கமுகமா இருந்த உடனே ராஜா பார்க்கறாங்க. உனக்கு வியாதி இல்லையா? நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே ஒழிய இவன் பட்ட துக்கம் சரி. நெகேமியா ஏன் எல்லாம் இடிஞ்சு கிடக்குயா, ஆத்து மக்கள் ரசிக்கப்படலையா, பாடு பிரச்சனை, இது ஓகே. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? நீ துக்கமா இருக்காத, பாரப்பட்டு அழு, தவறல்ல, நல்லது. ஆனா சொல்ல இந்த பாரப்பட்டு அழும்போது அடுத்த ஒரு செகண்டுக்குள்ள, எப்படி ஒரு செகண்டுக்குள்ள இமை பொழுதுன்னு சொல்லலாம். கண்ணு எப்படி மூடி முடிக்கும் தெரியாதா? அடுத்த உடனே சிரிப்பு வரும். ஏன்? கண்ணீர் விட்டு அள வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு விசுவாசம் வந்துருக்கு. இந்த ஜபத்தை தெய்வம் கேட்டாரு, அற்புதத்தை செஞ்சிட்டாரு. அதற்காக தோத்திரம் ஆண்டவரே. அதுதான் இல்லையா? ஆவின் நிரம்பி கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அடுத்த செகண்டை, அடுத்த இமை பொழுது தேவன் எப்படி மாத்தாரு? சந்தோஷத்தின் ஆளியை கொடுக்கிறார். ஆமென். அதான் ஒரு ஆனந்த தைலம்.
தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை சந்தோஷமா இருக்கு. சிங்கியார் பழைய போற தேவ பிள்ளை எதுக்கா துக்கமா இருப்பாங்க? உன்னை அழகுபடுத்திட்டு இருக்காரு. யாராவது துக்கமா இருப்பாங்களா? துக்கமா இருக்க மாட்டாங்கல்ல? ஆமா, சந்தோஷமா இருங்கிற துக்கத்தா இருந்ததுனால நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வேதத்துல இழந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருந்ததுனால அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், மரியாதை இயேசு சத்தத்தை கேட்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல. காரணம் என்ன? துக்கம். துக்கம் அழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு அண்ணார் போஜனம் செய்து துக்கமுகமா இல்லாம இருந்ததுனால யாரை பார்த்தா? சாமுவேல். சாமுவேல். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கண்கள் யாரை காண போகுது? இயேசுவையும் பார்க்க போகுது, சாமுவேலையும் பார்க்க போகுது. ஆமென், ஆமென், ஆமென். அதுக்கு மூல காரணம் என்ன? சந்தோஷம். சந்தோஷம். இந்த அந்த மாசத்துல வாக்குத்தத்தமே என்னதான்? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன் மறவடைய மாட்டான். நீ துக்கமாக இருக்கக்கூடாது. துக்கமாக இருந்தா பாருங்க, சில துக்கமாவே இருந்துட்டு இருந்தா பேசுறதுக்கே தோணாது, பேச்சு வராது. துக்கமா இருக்கிறவங்களும் நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. யாராவது போய் விசாரிச்சாலும் எப்படி விழுவாங்க? வள்ளுன்னு விழுவாங்க. ஏன்? மனசெல்லாம் துக்கம். துக்கம். கொஞ்சம் பாட்டு பாடலன்னா பாட்டு வராது. இங்க சபையில சர்ச்சில் பாசி சொல்லணும், பாடு, வாயை திறந்து பாடு, கையை தட்டி பாடு. நான் சொல்றேன், சந்தோஷமா இருந்தது சொல்ல வேண்டான்றேன். ஆமா, பாட்டு ஆரம்பிச்சா போதும் அங்க பாட ஆரம்பிச்சிடும். பாட்டும் வரும், கைத்தாளமும் வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் சகல காரியத்தையும் அதிநேதின் காலத்தில் நேர்த்தியா செய்ய போறாரு. எதையும் தீமைக்கு அனுமதிக்க மாட்டாரு. அதனால நீ கர்த்தருடைய பிள்ளை, சந்தோஷமா இருன்ற. அதனால இயேசு சொன்னா, கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தில் எவன் ஒரு சரிவு அளவுல கூட்ட முடியும். அல்லேலூயா. நீ சந்தோஷமா இருந்துச்சேன்னா சகலமும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும். ஆமென். யோபுல உபாகமத்துல 28 அதிகாரத்துல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் என்ன வருதா? சகலத்திலையும் குறைவு, பட்டினி, நிர்வாணம். இந்த ஆசீர்வாத வார்த்தையெல்லாம் சொல்லி முடிஞ்சிட்டு சாப வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையா மோசை மூலம் ஆண்டவர் பேசுவார் பாருங்க. சகலமும் எப்பமா? சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் பாருங்க, பட்னி, தாகம், நிர்வாணம், சகலத்திலும் குறைவு வருது. ஏன் குறைவு வருது? சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் சந்தோஷமா என்ன செய்யல பாருங்க. சிலருக்கு துக்கம் வந்துட்டாலே அந்த ஆளை படுத்து சாப்பிட கூட சர்ச்சில் ஜெபம்யா. என்ன நம்ம வாழ்க்கை ஒன்றும் மாறல, என்னதான் நடக்க போகுது? அங்கே போய் எதுக்கு இதை போய் எங்கே போய் ஜெபம் பண்ணு? அவர் சொல்ல நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போற, சந்தோஷமா போவாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த பிரேயர் மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். சர்ச்சில் உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஜெபங்களை என்ன செய்யாதீங்க, தவிர்க்காதீர்கள். அது உங்க ஆசீர்வாதத்துக்கு இழப்பா மாறிடும். வேண்டாம், அது வேண்டாம், அந்த அபகாரம் வேண்டான்றேன். அல்லேலூயா. அதனால சகலத்தையும் கர்த்தர் எங்க என்னவா மாத்த போற? சிங்காரமா மாத்த போற. நம்புறீங்களா? மனநாள் போட்டுடலாமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் சொல்றாரு, நீ சந்தோஷமா இருந்தா சாமுவேலை காண்பாய். ஆமென். நீ சந்தோஷமா இருந்தா இயேசுவை காண்பாய். நீ சந்தோஷமா இருந்தா
இயேசுடைய வார்த்தைகள் உன் செவிகளை கேட்கும். ஆமென். ஹalleluya. நீ சந்தோஷமா இருந்தா பரிசுத்தாவிய வரத்தை பெறுவ. நீ சந்தோஷமா இருந்தா தேவனுடைய கிரியைகள் மூலமா வெளிப்படும். அநேகருக்குள்ள விடுதலையான வார்த்தை உனக்குள்ள வெளிப்படும். ஒரு வார்த்தை சொல்றேன், நீ எப்போதும் சந்தோஷமா இரு. ஒரு நாளைக்கு பிசாசுக்கு தெரியும் ஒன்ன குறிச்சு, இவன் சந்தோஷமா இருந்துட்டா இவன் நாம விடுதலை வந்துடும். இவன் சந்தோஷமா இருந்துட்டா என்ன துரத்திடுவான். அதனால அவனை துக்கப்படுத்த விரும்புறான். யாரு மூலமாய்? நான் சொன்ன பெண் அண்ணால துக்கப்படுத்துறது ஒரு வெளிநாள் தான். குடும்பத்தோட நான் கத்தர் அனுமதிச்சிருக்கிறார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு விரோதமாக நான் காரியம் நடக்கிறா சந்தோஷப்பட்டு கழிவுங்க, கத்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறீர்கள். கத்தருடைய திறனாய் பெருகப்பட போகிறார். அல்லேலூயா. வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவமாய் மாறட்டும். கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, விடுக்குமான இயேசு நாமம் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தைக்காக சொல்றோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சொல்லி இருக்குது. துக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே துதியும் உடைய கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவரே துதியின் உடைய கொடுக்கும்படி கத்தங்க மக்களை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீரையா. துக்க முகத்தோடு இராதபடி சந்தோஷத்தோடு இருக்க கத்தனுடைய அபிஷேக தைலத்தை வார்த்து விட்டதற்காக சோத்திரையா. பிள்ளைகளுக்கு இந்த வாரத்துல அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டையா. சந்தோஷத்துல துதிக்கட்டும், சந்தோஷத்துல ஆராதிக்கட்டும், சந்தோஷத்துல தேவ சமூகத்துல போகட்டையா. தேவ கிருபை அதிகமாய் பிள்ளைகளை வழி நடத்தும்படியான நட்சத்திரம் பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்தினேன். இந்த சத்திய ஜீவ வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில தடைகளை உடைச்சி விட்டதற்காக ஸ்தோத்திரையா. துக்கங்களை மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம், கலக்கங்களை நீக்க விட்டதற்காக ஸ்தோத்திரையா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் வெளியரங்கமாக போறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பு இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த சிலை பாதங்கள் நடத்து இப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.